இந்த பூமியில் யாருக்கு தான் ஆசைகள் இல்லை? நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. மனிதனோட ஆசைகள் மட்டும் அடங்கவே செய்யாது. அவனோட ஆத்மா முடிகிற வரைக்கும் அடங்காது. சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகணும், பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகணும், காரில் போகிறவனுக்கு பங்களா கட்டணும், பங்களாவை கட்டினவனுக்கு மாளிகை கட்டணும். ஆசைகள் அடங்காது நண்பர்களே. எல்லாம் தகுதி தக்கன ஆசைப்பட்டுக்கணும். பேராசை பெருநஷ்டம்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? நண்பர்களே, எல்லாம் உழைச்சி முன்னேறணுங்கிறீங்க. பணக்காரங்க மட்டும்தான் உழைக்கிறாங்களா? ஏழைகள்லாம் உழைக்கலையா? ஏழைகள்லாம் என்ன பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க? நண்பர்களே, எல்லோரும் உழைக்கிறாங்க. நேரங்காலங்கள் அமையணும். டைம் நல்லா இருந்தால் எருமை மாடு ஏரோப்ளைனில் போகுமா? டைம் சரியில்லைன்னா பணக்காரனும் பிச்சை எடுப்பானா? நண்பர்களே, இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கையும்பாங்க. நம்ம எண்ணத்தை போல தான் வாழ்க்கை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் காரில் போகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு சைக்கிள் இருக்குது, அப்படி இல்லையா பஸ் இருக்குது, பஸ்ஸில் போய்க்கலாம். இது இல்லைன்னா இதில் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் மனசில் முதல்ல பதிவு பண்ணுங்கள். எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறிட்டான், அவன் முன்னேறிட்டான், இவன் முன்னேறிட்டான்னு அடுத்தவங்களே பார்த்துட்ருக்கிறதுக்கு நம்ம எப்படி முன்னேறலாம்? நம்ம எப்படி வாழ்க்கையில் உழைக்கலாம்? நமக்கு என்ன தொழில் தெரியும்? அதில் போங்க நண்பர்களே. சும்மா தெரியாத தொழிலில் போய் பொண்ணையும் பொருளையும் விட்டுட்டு ஏமாந்து வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிம்மதியை உண்டாக்கிறதும் நம்ம தான். புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.